ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அருமையான ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற பச்சைப்பயிறு தோசை தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது, என்ன அளவு அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்ட்டு. நான் ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேன். நீங்கள் கப்போ டம்ளரோ எது வேணால் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கப்பு தான் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் பச்சைப்பயிறு. இது கூட ஒரு 1/4 கப்பு இட்லி அரிசி. இட்லி அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நம்ம பச்சரிசியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி கூட ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இது கூட வெந்தயம் 1 ஸ்பூன். இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். அது கூட என்னென்ன போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 6 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. நல்லா பச்சைப்பயிரும் அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். நான் கொஞ்சமாக இருக்கிறனால மிக்சியில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சீரகம் இது இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, இந்த அளவுக்கு 2 துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், கலராகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதெல்லாம் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நம்ம ஊற வச்ச தண்ணியவே வச்சு தான் நான் அரைச்சிருக்கிறேன். கலக்கிறதுக்கும் பத்தலை அப்படின்னா நீங்களும் அதே தண்ணியவே வச்சு கலந்துக்கோங்க. அரைக்கிறதுக்கும் அந்த ஊற வச்ச தண்ணியவே வேஸ்ட் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணுவோம். இது அப்படி கலந்து நல்லா மூடி வச்சுருங்க. இதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணலாம். இப்போ கல் காய வச்சுட்டேன். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கேரட்டெல்லாம் துருவி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இப்படி பிணைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். வெயில் கொத்தமல்லியில் நல்லா சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி குளிர்ச்சி தான் இது. இப்போ நம்ம மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய்க்கு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மீஷோவில் வாங்கினேன். எப்படி குட்டிமாக இருக்குது, நல்லா இருக்கா? கையில் ஸ்பூன் எடுத்து ஊற்ற வேண்டியதில்லை, இப்படியே ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் இப்படி தடவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். இப்போது தோசை வெந்துருச்சு, எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக மொறுன்ட்டு வருது. நீங்கள் வெங்காயம் போட்டும் செய்யலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ப்ளைனாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ப்ளைனாக தோசை ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாகவும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு புரோட்டீன் நிறைந்த நல்ல குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. பச்சைப்பயிறு தோசை, அதுக்கு கார சட்னி நல்லாயிருக்கும். நான் சாம்பாரும் இருக்குது என்கிட்ட, கார சட்னியும் வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ கார சட்னி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வெங்காயமெல்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நல்ல ஹெல்த்தியான சிம்பிளான வீடியோ தான் நம்ம சேனலில் வருது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.